அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் வந்து பிராமிஸ். இந்தா இத போய் போட்டு வா. இது எப்படி போகணும்னு தெரியல. இது வரைக்கும் நீ யார்ட்டையும் போனது இல்லையா? நான் அடி உன்னை வெயிட் பண்ண சொன்னேன். பெரிய மயிர் மாதிரி பேசிட்டு இருக்கா. கஷ்டத்துல வாழ்றதும் வெளியே வரதும் நம்ம கையில தான்டா இருக்கு. அதாவது ஒரு படம் வந்து பாடமாகலாம், ஒரு பாடம் வந்து படமாகும் போது சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல பாடத்தை நாங்கள் படமாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கார் அருண்குமார் சேகரன், இந்த படத்துடைய இயக்குனர். அவர் தான் படத்துடைய ஹீரோவும் கூட. கதாநாயகன் கதாநாயகி இருவர் முதல்ல இருக்காங்க. கதாநாயகியை பார்த்தோன்னே கதாநாயகனுக்கு காதல் மலர்கிறது. கொஞ்சம் அந்த காலத்து சினிமா மாதிரி அவர் காதலி பின்னாடியே போயிட்டு இருக்காரு. காதலி ஒரு கட்டத்தில் வந்து அவங்களும் ஓகே சொல்லி 2 பேரும் நல்லா நெருங்கி வரும்போது ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை மூலமா மறுபடியும் காதலி பிரிஞ்சிடறாங்க. அதையும் தாண்டி மறுபடியும் சேரக்கூடிய ஒரு சூழல் வருது. சேர்றாங்க. சேர்ந்த அப்புறம் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருது. ஹீரோவுக்கு வந்து எய்ட்ஸ் இருப்பதாக ஒரு இடத்துல வந்து அறியப்படுது. எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆகி திட்டுறாங்க, நீ மோசமானவன், அதனால உனக்கு வந்துடுச்சு, நீ இந்த மாதிரி விலை மாத்திரலாம் பெருக்கின்ற கொஸ்டின்ஸ்லாம் நிறையா வருது. அதையெல்லாம் தாண்டி இந்த எய்ட்ஸ் நோய் வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை என்னவானது, இவங்களுடைய கேள்விக்கான பதில் எப்படி கிடைச்சது அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதை. அதாவது ஒரு நடிகருங்கிறது வந்து ஒரு நடிகரா இருக்கக்கூடியவர் திரையில வந்து அதே நடிகரா தெரிஞ்சாருன்னா பிரச்சனை. திரையில அந்த கேரக்டராகவே இருக்கணும். தான் கமல் சார் அழகா சொல்லுவார், நீ நல்லா நடிக்கணும், ஆனா நீ நல்லா நடிக்குதுங்கிறது கீழே இருக்கவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதான் நடிப்புன்ற மாதிரி கமல் சார் சொல்லியிருப்பார். அந்த மாதிரியான நடிப்புக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு படத்துடைய இயக்குனர். அது ஓரளவு கூடிய வந்திருக்கு. நதியா சோமு அவங்க தான் ஹீரோயின். அவங்களுக்கும் இதே வார்த்தைகளை சொல்லலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு திராவிட அழகோடு இருக்கக்கூடிய அந்த நடிகை வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் அங்கங்க தயங்கினாலும் கூட போக போக ஓரளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு சின்ன ஏரியாக்கான பட்ஜெட், ஒரு சின்ன படம், அதுக்குள்ள தன்னை எவ்வளவு அடாப்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணி தான் 2 பேர் நடிச்சிருக்காங்க. வேற அம்ரீஸ், அஜன் சொல்லி நிறைய சின்ன கேரக்டர்லாம் இருக்கு. அவங்க எல்லாரும் கொடுத்த வேலைக்கு ஓரளவு குறை வைக்காத ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க. தீபச்செல்வன் தான் இசை. பின்னணி இசை பாடல்கள் இரண்டுலையுமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவு அறிந்து அந்த அளவுக்குள்ள ஒரு வேலையை செஞ்சிருக்காப்புல. ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கான பேக்ரவுண்ட் மியூசிக் தான். இது போதாது, இன்னும் அடுத்தடுத்த படங்கள் ஒரு பண்ண வேண்டி இருக்கும். வினோத்குமாரோட சினிமாட்டோகிராஃபி கிடைத்த பட்ஜெட்டில் கிடைத்த லைட்டிங்கை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு பட்ஜெட்டுக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு படம். அதனால ப்ரொடியூசர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு நினைக்க, அந்த ப்ராமிஸ் படத்துக்கு வெளுத்துக்குள்ள பண்ணிருங்கப்பா அப்படின்ட்டு. அதனால அந்த ப்ராமிஸை புரிஞ்சுக்கிட்டு ஓரளவு ப்ராமிசிங்கான ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பழைய வாடை வந்து அங்கங்க படத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பழைய வாடைகள்லாம் நிச்சயமா கொஞ்சம் நீக்கி இருக்கலாம். இப்போ உள்ள ஜென்சிக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயத்த சொல்லிடலாம். இப்போ எப்படின்னா மெசேஜை கூட நம்ம ஒரு மெசேஜ் அளவுக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கு. 2.5 மணி நேரம் படமா சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு உள்ள ஜென்சி கிட்ஸ் இல்லை. அதெல்லாம் புரிஞ்சுட்டு திரைமொழி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இலகுபடுத்தி இருந்தா இன்னும் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமா இருந்திருக்கும். இருந்தாலும் ஒரு நல்ல கருத்தை சொல்ல விளைந்ததற்காக மட்டுமே இந்த பிராமிஸை நம்ம வந்து பாராட்டலாம். நன்றி, வணக்கம்.